வனவாசம் வரும்போது தண்டகாரண்ய வாசிகள்லாம் பார்க்கிறார் சுவாமி. வால்மீகி சொல்றார், எப்படி இருந்தார் ராமன்னார்? கந்தர்வ ராஜா மாதிரி இருந்தார். ராமரை பார்த்தாலோ இல்லையோ அப்படியே புஸ்தகத்தை வச்சா எழுதுன்னு போயிட்டார். பிரம்மயக்கிய பிரச்சனை நடக்கிறது. சுவாமி வந்துட்டார்னே பாதியில எழுந்துட்டா, அக்னிஹோத்திரத்தை பாதியில விட்டா. சொர்க்காதி லோகங்கள்ல போக போக்கியங்கள்லாம் வேண்டாம், இகலோகத்துல சௌக்கியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வேற என்னதான் வேணும்? ராமச்சந்திர பிரபு வனவாசம் வரும்போது தண்டகாரண்ய வாசிகள்லாம் பார்க்கிறார் சுவாமிய. ஒரு கோதண்டம், அம்புராத்துனி, இடுப்புல ஒரு முழம் மர உருவி, தலையில ஜட, உடம்பு தொடச்சு விட்டா மாதிரி இருக்கு, ஒரு ஆபரணம் கிடையாது. பரதேசியா இருக்கார் சுவாமி. கந்தர்வராஜ பிரதிமம் பர்த்தாரமிதமப்ர. வால்மீகி சொல்றார், எப்படி இருந்தார் ராமன்னார்? கந்தர்வராஜா மாதிரி இருந்தார். அப்படி அழகு. அர்த்தாவர்த்தித மந்திரம் அர்த்தவிலசத் ஸ்வாத்யாயம் அர்த்தோஜித பிரம்மோபாச. தண்டகாரண்யத்துக்கு பகவான் அப்படி வந்த உடனே பஞ்சவடியில அத்தனை பேரும் ரிஷிகளும் ஜபம் பண்ணிட்டே இருக்கா. பகவான் வந்துட்டான்னு அவனுடைய சாநித்தியம் உள்ள போக மாட்டேங்கிறது, மனசு வெளியில போறது. கண்ணை திறந்து பார்த்தா ராமன். அவர் உபஸ்தானங்கள்லாம் பண்ணல, அர்த்தாவர்த்தித மந்திரம் எழுதுனுட்டா, அப்படியே விட்டா, மாலையை கீழே போட்டா, ராமர்த்த வந்துட்டா. அர்த்தவிலசத் ஸ்வாத்யாயம் பிரணவன் சொல்லி ஆரம்பிச்சிருக்கா. அரிகுவோம்னு ஆரம்பிச்சிருக்கா வேதம். இன்னும் பின்னாடி சொல்ல வேண்டிய அரிகுவோம் சொல்லல. ராமரை பார்த்தாலோ இல்லையோ அப்படியே புஸ்தகத்தை வச்சா எழுதுன்னு போயிட்டான். பிரம்மயக்கிய பிரச்சனை நடக்கிறது, அது அப்படியே தியாகம் பண்ணினா. அர்த்தவிலசத் ஸ்வாத்யாயம். அப்புறம் அக்னிஹோத்திரம் பண்றார். சில ரிஷிகள் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. சுவாமி வந்துட்டார்னே பாதியில எழுந்துட்டா, அக்னிஹோத்திரத்தை பாதியில விட்டா. என்னென்ன காரியங்கள், தபசோ, தியானமோ, ஹோமமோ, ஜபமோ, பாராயணமோ, வேதமோ எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்து நிற்கிறாளாம். இப்படி பாதியில விடலாமான்னார். விட்டா என்ன? இத்தனை ஜென்மாவா பண்ணின தபசு, பாராயணம், வேதம், பிரம்மயஜ்யம், ஜபம், தியானம், இத்தனையோட பலன் வந்து நிற்கிறது கோதண்டபாணியா. சர்த்தம் தபோமேனிரே. தன்னுடைய இத்தனை ஜென்மா பண்ணின தபசெல்லாம் பலிச்சுடுத்துன்னு பாதியில விட்டுட்டு ஓடி வந்தா. சுவாமிய பார்த்து சொக்கி போயிட்டாலாம். வா கந்தர்பாயுத சுந்தரம், 10,000 மன்மதன் மாதிரி நிற்கிறாரா. அந்த ராமனை பார்த்து ரிஷிகள்லாம் ஓடி வந்த ஆவலை பார்த்து என்ன வேணும்னா, சுவாமி எனக்கு வைகுண்டம் வேண்டாம், பிரம்மலோகம் வேண்டாம், கைவல்யம் வேண்டாம், மோட்சம் வேண்டாம், சொர்க்காதி லோகங்கள்ல போக போக்கியங்கள்லாம் வேண்டாம், இகலோகத்துல சௌக்கியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வேற என்னதான் வேணும்? ஒரு தடவை உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்க, ஒரே ஒரு தடவை ராமா உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்க. சுவாமி சொல்லிவிட்டார், நீங்கள்லாம் புருஷாளா இருந்தாலும் நீங்கள்லாம் இந்த அவதாரத்தில் என்னை தொடக்கூடாது. இது கிடையாது. ஏகதாரா விரதம். நீங்க புருஷாளா இருந்தாலும் என்னை தொடக்கூடாது. யூயம் கிருஷ்ணாவதாரே கோபிகா பூத்வா மாம் ஆலிங்கதாகா. அடுத்த அவதாரம் உங்களுக்காகவே. நீங்க எல்லாம் 9 கஜம் 6 கஜத்தை கட்டின்னு வந்துருங்கோ. எல்லாம் கோபிகைகள், எல்லாரும் கோபிகைகளாக வந்து இப்ப என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன்னு அதை பண்ணுங்க. அதனாலதான் கோபிகைகள் கிருஷ்ணனை கட்டிக்கிறது. எல்லாம் என்ன, நான் பூர்வ அவதாரத்தில் பிரார்த்தனை. இது சிருஷ்யதி காமபி சும்பதி காமபி ரமயத் காமபி ரமயதி. ஒத்தி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான், ஒத்திக்கு முத்தம் கொடுக்கிறான், ஒத்தியோட ரமிக்கிறான்னு ஜெயதேவர் சொல்றார் ராசலீல 4வது அஷ்டபதி. ஏன் ரமிக்கிறான்னா ராமாவதாரத்தில் வாக்தானம், நீங்க கிருஷ்ணாவதாரத்தில் வந்துடும்,
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.